Hi friends, welcome to our channel. First Creo open பண்ணிட்டு working directory set பண்ணிக்கோங்க particular folderல. So new template open பண்ணிட்டு use default template எடுத்துட்டு file name save பண்ணிக்கோங்க. இப்போ mm select பண்ணிக்கோங்க. OK கொடுத்துக்கோங்க. இப்போ extrude command போங்க. Planersக்கு sketch plane select பண்ணுங்க. இப்போ sketch draw பண்ணுங்க. இப்போ termination பண்ணுங்க. Center fit கொடுத்துக்கோங்க. modify termination போங்க. இப்போ எல்லா டைமென்ஷனும் செலக்ட் பண்ணுங்க. ரீஜென்ரேட் ஆப்ஷன் எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உடனே டைமென்ஷன் சேஞ்ச் ஆகாது. நம்ம கொடுக்குற ஆக்சுவல் வேல்யூ கரெக்டான வேல்யூ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருக்கோங்க. ஸோ யுவர் sketch is done. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ சிமெட்ரி கொடுத்துக்கோங்க. இப்போ டெப்த் வந்து எவ்வளோங்கிறத கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஐசிமெட்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரூட் கமெண்ட் அகைன் போகணும். எல்லா பிளேனும் ஆஃப் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரூட் போயிட்டு ஸ்கெட்சை ட்ரா பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுங்க. டைமென்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. சரி. ஓகே கொடுத்துட்டு ஐசெமெட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ click the material direction. ஸோ டெப்த் வந்து கொடுக்கணும். ஓகே. அப்புறம் ஹோல்ஸ் கமெண்ட் போங்க. ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு டைம் செட் பண்ணிக்கோங்க. கோ ஆல் பிளேஸ்மெண்ட் போங்க. ஃபஸ்ட்டு சர்ஃபேஸை செலக்ட் பண்ணுங்க. செகண்டு ஆஃப்செட் ரெஃபரன்ஸ் போங்க. இதில் வந்து எக்ஸ் ஒய் வந்து ரெஃபரன்ஸ் போடுங்க. ஸோ இப்போ டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வித்தவுட் டைமென்ஷன். ஸோ ஜாமெட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க. சேவ் கொடுத்துருங்க. வியூஸ் போங்க. மோர் அப்பீரியன்ஸ். ஸோ கலர் போங்க. கலர் வீலில் வந்து உங்களுக்கு தேவையான கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துருங்க. யுவர் பார்ட் இஸ் டன்.